நம்ம எல்லாத்துக்கும் தெரியாத ஒன்று, சில பேர்த்துக்கு தெரிந்திருக்கலாம், பரவாயில்ல. போனஸ் எப்படி பிறந்ததுன்னு பார்க்கலாமா? பண்டிகை காலங்களில் இந்த போனஸ் கொடுக்கும் பழக்கம் உண்டு. அந்த போனஸ் உருவான கதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவை பிரிட்டிஷ்கார ஆதிக்கத்திற்கு முன்பு வாரச்சம்பளம் முறை பின்பற்றப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் மாத சம்பளமாக மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது 4 வாரங்களை சேர்த்து 1 மாத சம்பளமாக கணக்கிட்டு கொடுக்கப்பட்டது. அவ்வாறு கணக்கிட்டு பார்த்தா 12 சம்பளம் வருகிறது வருஷத்துக்கு. வாரத்தின்படி சம்பளத்தை கணக்கிட்டால் 13 மாத சம்பளமாக வர வேண்டும் அல்லவா? இதற்காக மகாராஷ்டிராவில் சில தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் பிரிட்டிஷ் அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டது. இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையின் போது அதிக பண தேவை இருக்கும் என்பதால் தீபாவளிக்கு போனஸ் வழங்கப்பட்டது. முதல்ல 1940ஆம் ஆண்டு ஜூன் 30 இந்தியாவில் முதலாக போனஸ் வழங்கப்பட்டது.